பல மொழிகள் இருக்கிறது. Is Tamil not an Indian language? தமிழ் இந்திய மொழிகள் ஒன்று இல்லையா? Is Tamil history not Indian history? தமிழர்களின் சரித்திரம் இந்தியாவில் அது ஒரு சரித்திரம் இல்லையா? Are Tamil culture and Tamil tradition not Indian culture and Indian tradition? தமிழ் கலாச்சாரமும் தமிழ் சரித்திரமும் இந்தியாவின் சரித்திரமாகவும் கலாச்சாரமாகவும் பார்க்க முடியாதா என்ன? This country is made up of many different ideas and we all come together under the banner of this country. இந்த நாட்டில் பல்வேறு பிரிவினைகளிலும் நாம் ஒற்றுமையாக வாழக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறோம். பல்வேறு மொழிகளை பேசுகிறோம், பல்வேறு கலாச்சாரத்தை கொண்டிருக்கிறோம். என்றாலும் நாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறோம். The most disappointing thing is that the Chief Minister of Tamil Nadu does not defend the idea of Tamil Nadu from Mr. Modi. தமிழகத்தின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் கலாச்சாரம், தமிழ்நாட்டின் தன்மை இதை குறித்து மோடி என்ன நினைக்கிறாரோ அதையே வழிபடுகிறாரே தவிர தமிழனுக்கென்று அவருக்கு தனியாக ஒரு எண்ணம் இல்லை என்பதுதான் புரிகிறது. Tamil Nadu is made up of thousands of small and medium businesses. தமிழகம் சிறு குறு தொழில்களை கொண்ட ஒரு பெரிய மாநிலம். There are millions of farmers and laborers who work in this state. லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் விவசாயிகளும் வாழக்கூடிய ஒரு மாநிலம். The Prime Minister did demonetization. He passed a flawed GST and destroyed thousands and thousands of these businesses. இந்த பிரதமர் தற்பொழுது ஜிஎஸ்டி கொண்டு வந்து பணமதிப்பு இழப்பு செய்ய வைத்து பல்வேறு மக்களின் வாழ்க்கையை மிகவும் புரட்டி போட்டிருக்கிறார், வாழ்வாதாரத்தை இழக்க செய்திருக்கிறார். Did the Chief Minister try to prevent him from doing demonetization? இந்த முதலமைச்சர் இந்த பணமதிப்பு இழப்பை எதிர்த்து குரல் கொடுத்தாரா? அதற்கென்று போராடினாரா? Did the Chief Minister explain to the Prime Minister the damage that the GST is doing to Tamil Nadu? இந்த முதலமைச்சர் இந்த ஜிஎஸ்டி மக்களுக்கு எவ்வளவு எதிராக இருக்கிறது என்பதை அந்த பிரதமருக்கு நினைவூட்டினாரா அல்லது கூறத்தான் செய்தாரா? Did the Chief Minister ask the Prime Minister why during COVID he did not give railway tickets to thousands and thousands of our laborers who wanted to go home? இங்க இருக்கிற இந்த முதலமைச்சர் பிரதமரை என்றாவது கேட்டிருக்கிறாரா? ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்து சென்ற பொழுது அவர்களுக்கு ஒரு ரயில்வே டிக்கெட் கூட தராமல் இருக்கிறீர்களே என்று ஒரு கேள்வியாவது எழுப்பினாரா? No. இல்லை. There is only one reason for this. இதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. That the Prime Minister has CBI and ED. அந்த காரணம் என்னவென்றால் அது மத்திய புலனாய்வு துறையும் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் என்று கூறக்கூடிய ஈடியும் கையில் வைத்துக்கொண்டு சிபிஐ இடியை கையில் வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிரதமரை கண்டு அஞ்சுகிறார்கள். And the Chief Minister has corruption cases. அந்த முதலமைச்சருக்கு நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதால் தான் பிரதமரை அஞ்சுகிறார். And Narendra Modi knows that the Chief Minister is going to do exactly what he wants. மத்தியில் இருக்கும் நரேந்திர மோடிக்கு நன்றாக தெரியும். இதனால் இந்த முதலமைச்சர் அப்படியே அடிபணிந்து இவருக்கு தலையசைத்து செல்வார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். We want a Chief Minister who fights for Tamil Nadu. நமக்கு தமிழகத்திற்காக போராடக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் தேவை. Who defends Tamil Nadu from the vicious ideology of the RSS and Narendra Modi. தமிழகத்திற்கு எது போன்ற ஒரு முதலமைச்சர் வேண்டும் என்றால் மோசமான இந்த ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை கொண்ட இந்த பாஜக, மக்களை சுரண்டுகிற இந்த பாஜகவில் இருந்து காப்பாற்றுகிற ஒரு அரசு தான் தேவை. There is harmony in Tamil Nadu. தமிழகத்தில் சமாதானம் இருக்கிறது. All people live happily together. எல்லா மக்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள். All religions live happily together. எல்லா மதங்களும் இணக்கமாக வாழக்கூடிய தன்மை கொண்டது. And this is something to be proud of. இது நாம் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். This is what makes Tamil Nadu strong. இதுதான் தமிழகத்தை உறுதி செய்யக்கூடிய இடத்தில் கொண்டு செல்கிறது. And the Prime Minister and the RSS want to destroy this harmony. இந்த பிரதமரும் ஆர்எஸ்எஸும் இந்த சமாதானத்தை நம்மிடமிருந்து பறிப்பதற்காக திட்டமிடுகிறார்கள். They want to put one brother against another. அவர்கள் ஒரு சகோதரனை இன்னொரு சகோதரனுக்கு எதிராக ஏவி விட்டு நாட்டை துண்டாட நினைக்கிறார்கள். They want to spread hatred in Tamil Nadu.
தமிழகத்தில் வெறுப்புணர்வை பரப்புவதற்காக துணிகிறார்கள். We are never going to allow them to do that. அவர்களை அது செய்ய நாம் அனுமதிக்க மாட்டோம். This state has to teach the rest of India how to move forward. இந்த மாநிலம் பிற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இந்திய மாநிலங்களுக்கு பிற மாநிலங்களுக்கு. That is the responsibility of this state. இந்த மாநிலத்துக்கு அந்த பொறுப்பு உண்டு. Remember during Kamaraj's time, பெருந்தலைவர் காமராஜர் நேரத்தை நாம் நினைவு கூற வேண்டும். how the rest of India used to learn from Tamil Nadu. எப்படி பிற மாநிலங்கள் இந்திய அங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் எவ்வாறு தமிழகத்தை நோக்கி வழிநடந்து சென்றது என்பது பெருந்தலைவர் காலத்தை நினைவூட்டுகிறது. அவர்கள் செயல்பாட்டை நினைவூட்டுகிறது. Kamarajji came out with the concept of midday meal. பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள்தான் இந்த மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். He started it in Tamil Nadu. அதை தமிழகத்தில் முதலில் ஆரம்பித்தார். Today, meals are served in all our schools across the country. இன்றைக்கு இந்த திட்டம் பெருந்தலைவரின் இந்த திட்டம் தான் நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் எல்லா முக்கு மூலை இருக்கக்கூடிய கிராமங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த திட்டம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. Tamil Nadu showed India the way forward. தமிழகம் தான் வழியை காட்டியது இந்தியாவுக்கு. That is what is required. அதுதான் இந்த நேரத்தின் அவசியம். Your chief minister must be confident, must not be scared, must not be pressurized. உங்களுடைய முதலமைச்சராக வரக்கூடியவர் ஒருபொழுதும் அழுத்தத்தை கண்டு அஞ்சக்கூடாது. நிச்சயமாக அவர் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும், ஒரு நல்லவராக இருக்க வேண்டும். அதுதான் இந்த தமிழகத்திற்கு அவர் செய்யக்கூடிய நன்மையாக இருக்கும். And he should only bow before the Tamil people, before nobody else. அவர் தமிழக மக்களின் முன்புதான் தலை வணங்க வேண்டுமே தவிர வேற எந்த விஷயத்திற்கும் தலை வணங்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. That is the type of chief minister we need. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான் நமக்கு தமிழகத்திற்கு தேவை. The same problem the prime minister is creating in state after state. இந்த பிரதமர் இதே பிரச்சனையை ஒவ்வொரு மாநிலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். The same problem that is being created in Tamil Nadu is being created in Bengal, is being created in Karnataka, is being created in the rest of the country. இதே பிரச்சனையை இந்த பிரதமர் மேற்கு வங்காளத்திலும் மத்திய பிரதேசத்திலும் இன்னும் பிற மாநிலங்களிலும் செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து. And this is weakening our country. இது நம் நாட்டை துண்டாடுகிறது, தனிமைப்படுத்துகிறது, மோசமான நிலைக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு இட்டு செல்கிறது. Because a divided country is a weak country. பிரிவடைந்த சூழ்நிலையில் இருக்கும் ஒரு நாடு நிச்சயமாக பலமான நாடாக இருக்காது. And it is all our duty to bring this country together, to respect all its traditions, all its languages, all its histories. நமக்கு முக்கிய கடமை இருக்கிறது. நம் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளையும் காப்பாற்ற வேண்டும், கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டும். நாட்டை ஒற்றுமையாக இட்டு செல்லக்கூடிய பாதையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். For me it is always a pleasure to come and talk to you. எனக்கு உங்களை வந்து பார்த்து சந்தித்து பேசுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. I have a very old family relationship with you. எனக்கு உங்களோடு ஒரு மிகப்பெரிய குடும்ப உறவு இருந்து கொண்டிருக்கிறது. From my grandmother's time, you showered your affection on her, you showered your affection on my father, and now you're showering your affection on me. நீங்கள் என்னுடைய பாட்டியின் காலத்தில் இருந்தே, அன்னை இந்திரா காந்தியின் காலத்தில் இருந்தே, என்னுடைய தந்தை தலைவர் ராகுல் காந்தி காலத்தில் இருந்தே, ராஜீவ் காந்தி காலத்தில் இருந்தே, என்னுடைய காலத்திலும் என் மீது அன்பை பொழிகிறீர்கள். இந்த அன்புக்காக நான் ஏங்குகிறேன். Thank you very much. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வருகை தந்த நம்முடைய தலைவர் ராகுல்ஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வருகை தந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.